கசாயம் கொடுத்து நோயை குணப்படுத்துறதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் கசாயம் கொடுத்து ஒருத்தரை கொலை பண்ண முடியுமா அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த சாரோன்ராஜ் கொலை வழக்கில் இந்த கிரீஷ்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என் வீட்டில் யாருமே இல்லை, என்னை பார்க்க என் வீட்டுக்கு வான்னு சொல்லி சாரோன்ராஜை வர சொல்லி அங்கே தான் இந்த கஷாயத்தை அவருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கஷாயத்தை சாப்பிட்டு அவர் உடனே இறக்கலை. 11 நாள் படுத்த படுக்கையாக இருந்து தண்ணி கூட குடிக்க முடியாமல் இருந்திருக்காரு. அப்படி இருந்தும் கூட தன்னுடைய காதலியை அவர் காட்டி கொடுக்கல. இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, சாரோன்ராஜனுடைய உண்மையான காதலும் கிரீஷ்மாவனுடைய துரோக காதல் பின்னணியும் தெரிய வருது. நம்பி வந்தவனை கஷாயத்தில் விஷத்தை கொடுத்து கொண்டுட்டு, நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கேன், நான் வீட்டுக்கு ஒரே பொண்ணு, நான் மேற்கொண்டு படிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தண்டனையை குறைச்சு கொடுங்கன்னு நீ கேட்குறியே, எந்த வகையில் நியாயமாக இருக்க முடியும்? நீதிமன்றம் கிரீஷ்மாவிற்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை எதிர்த்து அவர் மேல்முறையீடு செஞ்சாலும் அவருக்கு மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாவோ இல்லை அதற்கும் குறைவாக தண்டனையை குறைக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய கருத்து.